இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும் நிறைய நம்ம பேச வரோம். நேற்றுக்கு விஜய் சேதுபதி சண்டே எபிசோடு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதே மாதிரி திவாகர் எவிக்ஷன் நடந்தது. இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேச வரோம். நான் உங்க ஹரீஷ் கூட அதை பற்றி எல்லாம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். ஸோ நின்ன சாட்டர்டே சண்டே அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா எல்லாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் கம்ருதீனை திட்டுறதாகட்டும், விஜய் பார்வதியை திட்டுறதாகட்டும், அது மட்டும் ரொம்ப என்ன சொல்றது ஹாட் அண்ட் கிறிஸ்பியா வந்தது. கானா வினோதுக்கு அவருக்கு ஒரு டேக் குத்திருக்காங்க, சாண்டியோட ஃப்ரெண்டு அப்படின்னுட்டுன்னு. ஸோ சாண்டிக்கு கொடுக்குற மரியாதையே கானா வினோத்க்கு கொடுக்க ட்ரை பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பண்றது எல்லாமே இப்போ திவாகர் எவிக் பண்ணாங்க, ஓகே அக்செப்டட், ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசினாருன்னு சொல்லிட்டுன்னு. பட் கானா வினோத் எதுவுமே பேசலையா, அதுதான் கேள்வி. கானா வினோத் பேசினதெல்லாம் நார்மலைஸ் ஆக்கிட்டு இவர் கேஸ்ட பத்தி பேசினாரு, ஓகே, நான் அதை கரெக்ட் நல்லா சொல்லல. பட் என்ன சொல்றது, ரொம்ப கேரக்டர் அசாசினேட் பண்றதாகட்டும், இல்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. நேத்துக்கு லாஸ்டா நம்ம ரிவ்யூ பண்றப்ப கூட அந்த செண்பகமை பாட்டு பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ இதெல்லாம் ஆக்வர்டா இருந்தது. He was doing it. அப்படி இருக்கும் போது கானா வினோதுக்கு எனக்கு எவிக்ட் பண்ண சொல்லல நானு. பட் ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்திருந்தாக்க பெட்டரா இருந்திருக்கும். ஏதோ இப்படி சும்மா தட்டி விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணாத தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அது வாஸ் நாட் அட் ஆல் ஃபேர். அதுக்கப்புறம் சபரி ஒரு பொண்ணை கண்ணுல அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான் அப்படின்றது எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. அந்த பொண்ணு நடிக்கலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கூப்பிட்டு ஒரு வார்னிங் கூட கொடுக்காம நீ என்னையா ஷோ நடத்துற? நம்ம பார்வதின்ற கேரக்டரை விட்டுடு, நான் அதுக்குதான் நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நானு அப்போ ஒரு பொண்ணு கூட வேணாம், சக போட்டியாளர். நீ இது தெலுங்குல சும்மா இப்படி புடிச்சு தள்ளினத்துக்கே நாகார்ஜுனா அதை வெளியில அனுப்புனாரு, கெட் அவுட் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, நீ என்ன பண்ணன்னு கேக்குற? ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், இது கேம் டாஸ்க்னு சொன்னாக்கா இது டாஸ்கே கிடையாது. இது ப்ரீ பிளான்ட். இது ப்ரீ பிளான் பண்ணி எப்படியாச்சும் டார்கெட் பண்ணணும், அடிக்கணும், ஒரு என்ன சொல் மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்ன்றதுதான். பண்ணி முடிச்சிட்டு கூட விக்ரம் என்ன கேக்குறாங்க உட்காந்துட்டு, என்ன கழுத்தை மிதிச்சா கதை முடிஞ்சிடும், கழுத்தை பிடிச்சிருந்தா கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னுட்டுன்னு இவன் கண்ணுல அடிச்சதுக்கு விக்ரம் இஸ் சேயிங் தட். சோ இந்த மாதிரியான மனிதர்களுக்கு நடுவுல தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்றது. அது எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும்ன்றது தெரியல. சோ ஈவன் விஜய் சேதுபதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றது, ஒரு தட்டி கொடுத்து செய்ய வைக்கிறாரோ அப்படின்றதுதான் நம்மளுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வார்னிங் கூட கிடையாது. என்ன நடந்ததுன்னு ஒரு குறும்படம் போட்டுட்டாக்க முடிஞ்சு போகுது. அதான் நாங்க எல்லாம் ஊரே பாக்குறோங்க. நீ அதுல வர என்ன குறும்படம் போட்டு இது பண்ண போறேன்றது எனக்கு தெரியல. ஒரு விஷயம் என்னன்னா, சபரி என்ன எனக்கு எமோஷனல் இது பண்ண தெரியல, நான் அழுததே கிடையாது, அப்பா இருந்தப்போ ஏதோ அழுதது தானே, அதுக்கப்புறம் நான் அழுததே கிடையாது, எனக்கு அழ தெரியாது, எனக்கு பிரேக் ஆக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப சொன்னாரு. ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷனல் இருக்குது. பட் ஆனா சபரிக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா என்ன சொல்றது, இவர் சொல்ற வரைக்கும், விஜய் சேதுபதி பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்த மனுஷன் பிரேக் ஆகுற மாதிரி ஒன்ஸ் பிரேக் ஆகுற மாதிரி டோன் ஒடிஞ்சாலே வெடிஞ்சிடும், அந்த பஸ்ட் அவுட் ஆயிடும். அது எப்படி அதனை கண்ட்ரோல் பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. இது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு என்ன சைக்காலஜிக்கல்லி இது கண்ட்ரோல் பவர் எல்லாம் இருக்கான்றது எனக்கு தெரியல. சபரி வெளியில பார்த்த கேரக்டர் அப்படிங்கிறது வேற, உள்ள இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேரக்டர் அப்படிங்கிறது வேற. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஏன்னா ஆஸ் அ விஜே அண்ட்
ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் வந்து அவருடைய கேரக்டருங்கிறது வெளியில சாஃப்ட் ஸ்போக்கனா இருப்பாரு. எங்கேயும் பெருசா சண்டையெல்லாம் போடுறது இல்லை. வெளியில அப்படிதான் இருந்தாரு. எங்கேயும் பெருசா சண்டையெல்லாம் போட மாட்டாரு. சாஃப்ட் ஸ்போக்கனா இருப்பாரு. உள்ள போயிட்டு அது ஏன் வந்து அவ்வளவு அவ்வளவு ஹார்ஷா பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, உடைய உடையக்கூடிய மனிதர் இல்ல, உடையக்கூடிய நபரே கிடையாது. அதுதான் வந்து நான் பார்த்த சபரி. அவர் வந்து அஹ், இது வரைக்கும் பண்ண எந்த ஷோஸ்லயும் இல்ல, அவருடைய பர்சனல் இதுல எதுலயுமே வந்து அவர் வந்து உடைந்து அழுத மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்தது கிடையாது. நேத்து வந்து உடைஞ்சு அழுகுறேன் அப்படின்னு சொல்றது என்ன என்னை பொறுத்தவரை ஓகே, நீங்க அழுகணும்னு நினைச்சு அழுகுறீங்க, அது தப்பே இல்லை. அது வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனாதான் வந்து ஆமா. அதுல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, மென்டல் ப்ரெஷர் இருக்காது. இல்லைன்னா நீலாம்பரிக்கு அது மாதிரி ஆயிடும். நீலாம்பரி 18 வருஷம் கழிச்சு ஆ, ரூம் வெளியில வந்து அதே கண்டிப்பா. விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ரீகேப் பண்ணியிருப்பாங்க வீடியோல. அது மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. பிரேக் அவுட் ஆகுறதெல்லாம் ஓகே, பட் வந்து அது இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து அழுக வர மாதிரி இருக்குன்னு சொல்லி 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 விஜய் சேதுபதி உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது அது சரின்னு தெரியல, சரியா தெரியல எனக்கு. இல்ல, அது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துடுறேன். இப்ப நீ சொல்ற இல்ல, நான் பார்த்த சபரின் அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. கூடவே என்ன சொல்றது, ஒரு பெத்த அம்மாக்கு கூட பையனோட இன்னொரு முகம் தெரியாது. ஏன்னா வெளியில ஒரு மாதிரி இருப்பான், வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பான். சோ பையனோட முகமே ஒரு அம்மாக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது நீ நிறைய பேருக்கு சொல்ற அவங்கள ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்னு. உன் பார்வையில விஷம் இல்ல அப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர, ஒரு மனுஷனா பொறந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லவனாவும் இருப்பான், கெட்டவனாவும் இருப்பான். அந்த என்ன சொல்றது, அந்த கெட்டவனை கண்ட்ரோல் பண்ணி நல்லவனை வெளிக்காட்டுறதுதான் வந்துட்டு மனித திறமை. அவ்வளவுதான். அது அந்த நல்லவன் கெட்டவன்றது அவ்வளவுதான். 50-50% எல்லார்கிட்டயும் இருக்கு. சோ நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன் நானு, உனக்கு அழுக வரல. ஏன்னா நீ அடிச்சப்பவும் அந்த பொண்ணுக்கு கண்ணை அடிச்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி வச்சு நீ அவளை இது பண்ணிட்டே தான் இருந்த. நீ எத்தனை வாட்டி தள்ளின, அதுக்கப்புறம் பிடிச்சு கீழே தள்ளின, எல்லாம் நடந்தது. சோ உனக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு அப்பாலஜி கேட்கணும்ன்ற அந்த இது கூட கிடையாது உனக்கு. நீ சாதிச்சிட்டன்ற மாதிரி தான் அங்க நடந்துட்டு இருந்தா. அதே தான் எஃப்ஜே வந்துட்டு குட் ஜாப்னு சொன்னதாகட்டும். இல்ல, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பேக்கப் பண்றதுக்கு கனி இருக்காங்க. கனியோட ஒரு டீம் இருக்கு அவங்களுக்கு. அந்த பேக்கப் அதுதான். பண்றதுக்கு ஒரு டீம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால என்ன வேணாலும் நம்ம செய்யலாம், டாஸ்க்ல எப்படி வேணாலும் ஜெயிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல சபரி ஆடினதா தான் நான் பார்க்கிறேன். பட் கனி வந்து என்னை பொறுத்தவரை அவங்க இனிமையாவது கிடைச்சிருக்கிற இந்த ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும். திருந்தாதது. இல்ல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சாட்டர்டே எபிசோட் பாத்தீங்கன்னா கூட அந்த டீம் அப்படியே பிளாக் கலர்ல தான் அவங்களுடைய உடைகள்லாம் இருக்கும். அந்த 6 பேருமே பிளாக்ல தான் வந்திருக்காங்க. கனி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், சபரி ஆகட்டும், எல்லாம் பிளாக். உங்களுக்கு வந்து சாட்டர்டே எபிசோட்ல கூட நீங்க எல்லாம் ஒரு குரூப்னு காட்டுற அளவுக்கு நீங்க ஏன் அப்படி என்ன நீங்க வெளிப்படுத்தி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. பார்வதி வந்து திட்டு வாங்குறப்போ கனி சிரிக்கிறாங்க. சிரிக்கிறா, வில்லத்தனமான சிரிப்பு அது. பார்வதி திட்டு வாங்குறப்போ கனி சிரிக்கிறாங்க. கனியை ஏதாவது சொல்லிட்டா அது அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுது, ஈகோ ஆ, ப்ராப்ளம் ஆயிடுது. உடனே வந்து நான் அப்படிலாம் இல்லை சார், எனக்கு நான் பார்க்கல, நான் அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டேன். அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ஒரே வீட்டில் இருக்கீங்க, இப்போ 18 பேர் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. என்ன நடந்தாலும் யாரோ ஒருத்தர் தெரியாதான் போகுது. இல்லை நைட் நீங்க பேசத்தான் போறீங்க, இதை நடந்திருக்கு அதை நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ண தான் போறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? இது மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சிமிலர் ஏஜ் குரூப். கனி வந்துட்டு அவங்கள விட வயசானவங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு நாட்டாமைக்காக வந்துட்டு கனியை இப்ப இவ்வளவு பிரவீன் காந்தி இருக்கும் போது எப்படி பிரவீன் காந்தி சொன்னாங்களோ அதேதான் வந்துட்டு கனிக்கு சொல்றாங்க. இட் டசன்ட் மீன் ஷி இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஹானஸ்ட். அப்படி இருக்கும் போது வந்துட்டு யூ ஹாவ் டு மெயின்டைன் யோர் திங் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு, அவர் விஜய் சேதுபதியே சொல்றாரு, பஸ்ட் அவுட் ஆகிடுங்க, அந்த மாதிரி எல்லாம் அடக்க கூடாது அப்படின்றது. அது உண்மைதான். அது ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும் நீ பஸ்ட் அவுட் ஆகலைன்னா. இப்ப நீ சொன்ன அந்த நீலாம்பரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயும் இப்ப இங்க சபரி வந்துட்டு நான் அழுததே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பஸ்ட் அவுட் ஆகுறான்ல, அந்த டைம் ஏன் எல்லாரும் கூடி நின்னு சமாதானப்படுத்துறீங்க? அவன் அழட்டோன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்ற என்னத்தை சாதிக்க போறீங்க? போய் சமாதானம் படுத்தி படுத்தி பேம்பர் படுத்தி படுத்தி எனக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒருத்தனை. அந்த அந்த இடத்துல சபரி அழுகுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல முதல்ல வந்து இது பார்த்துக்கலாம் ஒரு வார்த்தை பார்வதி சொல்லியிருந்தா பெட்டரா இருக்கும். பார்வதி அந்த வார்த்தையை சொல்லல அப்படிங்கிறது எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. சரி, ஏன் பாத்துக்கணும்? இல்ல ஏன் உங்களுக்கு சொல்லணும் பார்வதி? இல்லைங்க, உங்களுக்கு பார்வதி வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க,
நான் அப்படி இன்டென்ஷன்லயே நான் வந்து அவங்க கிட்ட கேம் இன்டென்ஷன்ல ஆடலைங்கிறாரு. தான் பண்ணா அது பார்வதிக்கு தெரியும், அப்புறம் ஏன் எப்படி சொல்வாவோ? ஏன்னா இன்டென்ஷன்ல பண்ண நான் 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 தான் ஆமா தெரிஞ்சுதான் பண்ணேன்னு சொன்னது திவாகரை வச்சுட்டு சொன்னாரு. திவாகர் இங்க இருக்கிறத பார்வதி கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படிங்கறதுனாலதான் அது அந்த வார்த்தையை வந்து எனக்கு தெரிஞ்சு சபரி சொல்றாரு தவிர எனக்கு தெரிஞ்சு சபரி வாண்டடா பண்ண மாதிரி தெரியல. அண்ட் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணும் போதும் வாண்டடா அதை பண்ண மாதிரி இல்லைங்கிற மாதிரி தான் அட்ரஸ் பண்றாரு. ஸோ அப்போ தெரியல. ஏன்னா இதுக்கு ஒரு குறும்படம் போடுற விஜய் சேதுபதி, ஆமா நான் தெரிஞ்சுதான் பண்ணேன்னு சொல்லிட்டேன்னு அது திவாகரை வெறுப்பேற்றுறதுக்காக பண்றாங்க. திவாகரை வந்து பட் ஸ்டில் வினோத் வினோத் லுக் சொன்னார்ல ஹரீஷ், போன் ஆஸ் a வந்துச்சு human அப்படின்றாங்க. being, ஆஸ் a human being ஒருத்தர் ஹர்ட்டா இருக்கும்போது இந்த மாதிரி கிண்டல், கலாய்ப்பு, கேலிகள் கூட இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னோட அது இதுவாதம். வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. பட் திவாகரும் சேர்ந்துதான் சிரிச்சாரு அந்த சபரி ஆமா, சொன்னதுக்கு. திவாகர் சேர்ந்து சிரிச்சாரு. ஆனா வந்துட்டு திவாகர் போறப்ப வந்துட்டு பார்வதி சிரிச்சது வந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்வதிக்கு அந்த இது இல்ல, திவாகர் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருந்தாரு, க்ளோஸ் கிடையாது. பார்வதி ஒரு எப்ப வந்துட்டு அந்த ஜூஸ் டாஸ்க் வந்துச்சோ அப்பவே பார்வதி லிமிடேஷன் அந்த லிமிட்ல பார்வதி திவாகர் வந்து திவாகரை பார்வதி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்வதி திவாகர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. ரெண்டு பேரோட கேமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து திவாகர் தன்னுடைய தான் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கோங்கிறதே மறந்துட்டு அவர் ஒரு கேம் ஆடணும்னு போனாரு. அதுதான் வந்து அவருக்கு நீ வெளியில போறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். எதுக்கு வந்தோங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸே இல்லாம ஒரு கேம் ஆடணும்னு போனாரு. அதுதான் தப்பு. அது பார்வதி எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, அது வேணாம் அப்படி ஒரு டாஸ்க் வேணாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுட்டு இருந்தா இப்படிதான் நடக்குங்கிற திவாகரை பார்த்து. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக பார்வதியவே எல்லாத்துக்கும் பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. திவாகர் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்ச நபர் அப்படிங்கிறப்போ அவருக்கே புரிஞ்சுக்கணும். அவருக்கு புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா பார்வதி எல்லாருமே நம்ம சொல்லி பண்றாங்க அப்படிங்கறத. அப்படி இருக்கிறப்போ பார்வதி மேல எல்லா தப்பையும் போடுறது தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஓகே. எனக்கு என்னன்னாக்கா இப்ப அந்த சபரி பஸ்ட் அவுட் ஆகணும்ன்றது, அழணும்ன்றது, அப்புறம் திவ்யா எல்லாம் போயிட்டு கட்டி பிடிச்சு இது பண்றது அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற. இப்ப திவாகர் போனதுக்கு பார்வதி அழணும்ன்றது கிடையாது. பார்வதி வந்து சபரி வந்து அழுகுறாரு அப்படின்னா அது ஹியூமன் பீயிங்கா பார்வதி தான் ஃபர்ஸ்ட் போய் கன்சோல் பண்ணிருப்பான். சபரி தான். நானா இருந்தா பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன பொறுத்தவரை நான் எப்படி இதை எடுக்கிறேன் அப்படின்னா, நீ என்ன தப்பு பண்ணாலும் எனக்கே அது தப்பா இருந்தாலும் நான் அதை வெளியில வச்சுக்கிறேனே தவிர உள்ள நான் வந்து அதை காட்ட மாட்டேன். இது வெளியில அந்த பர்சனை நம்ம பார்க்கவே போறது இல்லையா? அப்புறம் என்ன யார் சொன்னா சபரியை வந்து பார்வதி பார்க்க மாட்டாங்கன்னு? பாத்துக்குனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம ரிவ்யூ பண்ண போறது இல்ல. அத நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றது, அவன் அடிச்சவன் வந்துட்டு ரொம்ப இவ்வளோ நாள் வராத அந்த எமோஷனலும் அந்த அப்போலஜி அந்த சாரி இன்னைக்கு வருத்தம் தெரிவிக்கிறான், மன்னிப்பெல்லாம் இல்ல, அது வருத்தம் தெரிவிக்கிறான்றப்போ நான் என் வலிய விட்டுட்டு ஐயோ சாமி இவன் ஆக்ட் பண்றான், இவன் என்ன சொல்றது நடிப்பு அரக்கன் இவன் தான் நான் சொல்லுவேன். நானு இவன் இவ்வளவு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் முன்னாடி தெரியுது. பண்ணணும் பார்வதி அதே தானே பண்றாங்க. அப்படி பார்த்தா விக்ரம் விவகாரத்துல நீங்க பண்ணது தப்புன்னு விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க விக்ரம் கிட்டே போய் மன்னிப்பு கேக்குறாங்க. சபையும் கேட்கிறாருல, மன்னிப்பு கேட்கிறாருல. நான் என்ன கேக்குறேன், நானு இப்ப விக்கல் என்ன பண்ணாரு, இல்ல வேண்டாம் நீ திரும்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவ வேண்டாம். அப்போ இது முதல்ல தெரிஞ்ச விஷயம், அதுக்குதான் மன்னிப்பு கேட்கல. இப்போ விஜய் சேதுபதி சொல்லியும் கேட்கலன்னா தப்பாயிடும்ன்றதுனாலதான் கேட்டது. அது எவ்ரிதிங் ஹஸ் a reason behind it, ஹரிஷ். இப்போ நம்ம வந்துட்டு இது என்ன சொல்ல ஜஸ்டிஃபையே பண்ணக்கூடாது. சபரி ஜஸ்டிஃபை பண்ணல. பட் உங்க கூட இருக்கிற ஒருத்தர் அழுகுறாரு அப்படிங்கிறப்போ கன்சோல் பண்ணணும். அது கன்சோல் பண்ணாம எங்களுக்கு அது அழுகையாவே தெரியலப்பா. அததான் நான் சொல்றேன், அது அழுகையாவே தெரியலப்பா. எங்களுக்கு நடிப்பாதான்ப்பா தெரிஞ்சது. என் பார்வைக்கு அது நடிப்பாதான் பாரு. ஆனா நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, அது எங்க தெரியுமா பிரேக் ஆனது சபரி? சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் எடிட்டிங். ஏன்னா ஃப்ரைடேக்கு அப்புறம் வந்துட்டு சாட்டர்டே சண்டே எல்லாம் நமக்கு வந்துட்டு 24/7 கிடையாது. சோ அங்க என்னமோ நடந்திருக்கு. திவாகர் எவிக்ட் ஆகி வெளியில போனதுக்கு அப்புறம் சபரியும் ரம்யாவும் அழறாங்க. என்ன குற்ற உணர்ச்சின்றதான் நான் கேக்குறேன். நான்
ரம்யாவுக்கு வந்து சபரி அழுகுறத பார்த்து அவங்களுக்கு அழுகு வருது. அவங்க சொல்ற ஒரு ரீசன் அது. நீ சொல்றது அப்படியே நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகேவா? ரம்யா வந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்றத நான் அப்படியே ஏத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னமோ நடந்திருக்கு. சோ திவாகரோட எவிக்டுக்கு பிஹைண்ட் வினோதோ இல்ல கேஸ்டிசமோ எதுவும் கிடையாது. சபரி அண்ட் ஏதோ ஒண்ணு நடந்திருக்காங்க, வெளிக்கொண்டு வரல, அவ்வளவுதான் அப்படின்றது. அண்ட் இது வந்துட்டு அரோரா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கல்ச்சர்டு கேர்ள், ரொம்ப ஹம்பிளான பர்சன், என்ன சொல்றது, குனிஞ்ச தலை நிமிராத பர்சன். அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணி அவங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக விஜய் சேதுபதி இவ்வளோ மெனக்கெட்டதுக்கு மிக்க நன்றின்றத தான் சொல்லணும். why the hell you're bringing those bricks hereன்றது தான் நான் கேட்கிறேன். நானு இல்ல உன் பார்வையில தப்பு பார்வதின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் இது வரைக்கும் என்ன எது வரைக்கும் பண்ணிருக்க, யாருக்கெல்லாம் பண்ணிருக்க, அது என்னது நமக்கே தெரியுது. அது சரி, நாங்க இப்படி வச்சு இப்படி அடுக்கிறோம், அப்படி வச்சு அப்படி அடுக்கிறோம், ஓகே. ஷி பாயிண்டட் அவுட் திவாகர்ன்றது தான் அந்த இடத்துல. இது ஏன் அந்த குறும்படம் போடு. நீ இவ்வளவு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு நிக்க வைக்க முடியல, அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ நிக்க வைக்கிறதுக்கு அந்த குறும்படம் போடு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, பீப்புள் நோ ஹூ இஸ் அரோரா அண்ட் வி ஆர் சீயிங் ஆல்மோஸ்ட் 42 days ஆகுதா, 43 days ஆகுது. ஆல்மோஸ்ட் 43 days we are watching the show. We know who is Aurora. கேனத்தனமா இல்ல நீ எடுத்துட்டு வந்து என்னமோ உட்கார்ந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ இஃப் இட் வாஸ் வியானா ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட். ஐயோ அந்த பொண்ணு மேல இப்படி தப்பா ஒரு பழி போடுறாங்களே அப்படின்றதுல நான் அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். வை அரோரான்றது தான் நான் கேக்குறேன். நானு அந்த அதர் திங் இஸ் கனித்திரு த பிளடி விச்ன்னு சொல்வேன் நானு, தட் கனித்திரு. ஆனா நீ பார்த்தேன்னா டபுள் எவிக்ஷன் தான் நம்ம பேசினது அன்னைக்கு லாஸ்டா. டபுள் எவிக்ஷன் பேசினது கனித்திரு அண்ட் திவாகர். அப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, சிங்கிள் எவிக்ஷன் திவாகர் மட்டும் அனுப்புறீங்க. ஏன் கனி அனுப்பல? அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல என்னதான் நடக்குது விஜய் டிவிலன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் தெரியுதுப்பா, எல்லாருக்கும் பரவிடுதுப்பா விஷயம். அந்த ஏன்னா லாஸ்ட் வீக்கோ வந்துட்டு ரம்யாக்கு அதுதான் நடந்தது. ஆனா இந்த வீக் வந்துட்டு கனித்திருவுக்கு நடக்க வேண்டிய அவசியம் என்ன, இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, வை என்ன விஜய் டிவி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விஜய் டிவிக்கே இன்னும் கொடுக்காதீங்க பிக் பாஸ் ஷோன்றது தான் நான் சொல்றேன். நான் கலர்ஸ் அழகா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஜென்யூனா போயிட்டு இருக்கு, டீசென்டா போயிட்டு இருக்கு. இது இங்க இருந்து வாங்கிக்கங்கன்னு தான் சொல்றேன். நாட் அட் ஆல் ஃபேர். இவங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு இது நியாயம் வச்சுக்கிறாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் அவுட் சைடர்ஸ்க்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எடுக்கிற 15 பேரும் உங்க ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு கப்ப கொடுத்துட்டு போங்க, எங்களை பைத்தியக்காரங்களை ஆக்காதீங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் சீசன் விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் எடுத்தாலே வந்துட்டு கம்ப்ளீட் ஃபிளாப். யாரும் நாங்க ரெவ்யூ கொடுக்க கூட தயாரா இல்லைன்றத சொல்லிக்கிறோம். அந்த ஹாட் சீட்ல உட்கார்ற மூமெண்ட் எப்படி இருந்தது, கனி என்ன சொல்ற, கனியும் திவாகர் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அது எப்படி இருந்தது, என்ன திவாகரே எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போனாரு. பட் ஐ எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் 50 days he will cross அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கம்மியா ஆயிடுச்சுன்றதப்ப கொஞ்சம் இதுதான். பட் ஓகே, திவாகர் வந்து ஏதோ கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ரீல்ஸ் பண்ணாரு, கண்டென்ட் போட்டாரு. முதல் 3 வாரத்துல கண்டென்ட் கிடைச்சது அப்படின்னா திவாகரும் பார்வதியும் பண்ணதுதான். அவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டென்ட்டே இருந்திருக்காது சுத்தமா. ஆமா, நீங்க வந்து திவாகரை வெளியில் அனுப்புறதுனால எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ட் ஒன்று குறையும், கண்டென்ட் குறையும். திவாகர் சைட் கண்டென்ட் குறையும், பார்வதி சைடு கொஞ்சம் மௌனம் வந்துடும். அது இப்ப அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியாது. இப்ப என்ன இன்னொன்னு என்ன புரியல அப்படின்னா, அது எப்படி சூப்பர் டீலக்ஸ் ரூம் சூஸ் பண்ண எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் நார்மல் அந்த ரெட் கலர் பேங்க் சூஸ் பண்ண எல்லாரும் அப்படியே உள்ள இருக்காங்க. எப்படி அது கன்ஃபியூஷன் நடக்குது? ரம்யா போலியே, ரம்யா உள்ளதானே உட்கார்ந்துட்டு இருக்கா. ரம்யா போல, உங்களுக்கு மத்த எல்லாருமே போனத வந்து இதுவரைக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் 95% வந்து ப்ளூ கலர் பேக் எடுத்தவங்க தான் போயிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியலமா. அது ஏன் பிக் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க மட்டும் வெளியே அனுப்புறதுக்கு என்ன காரணம்? ரம்யா எதுவுமே பண்ணல இது வரைக்கும், இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணல. ரம்யா உள்ள வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னு புரியல. என்ன காரணம்? இல்ல, கனி கிச்சனை தாண்டி வெளியே வர மாட்டேங்கிறாங்க. 2வது அவங்களுக்கு வந்து குரூப்பிசம் பண்றதை தவிர வேற ஐடியா இன்னும் தெரியாது. இல்ல இப்போ இந்த அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. உண்மையிலேயே வந்துட்டு அகத்தியன் என்ன பாவம் பண்ணாரோ எனக்கு தெரியல.
இது இப்போ இன்னைக்கு இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு அவர் அகத்தியன் சாருக்கு ஏதாச்சும் வந்து சம்மந்தம் இருக்கான்றது எனக்கு தெரியல, திருக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்றது எனக்கு தெரியல. அவங்கள ட்ராக் பண்ணவும் விரும்பல. பட் திஸ் ஃபீமேல் என்ன சொல்றது, ஒரு பிஞ்ச் ஆஃப் பாய்சன் அது. ஷி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ஸ் ஆல் த சூப் அப்படின்றத தான் நான் சொல்வேன். நான் ஷி இஸ் வெரி வர்ஸ்ட்ன்றதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இது குக் வித் கோமாளியே கிடையாது. இந்த அம்மா எதுக்கு கரண்டியும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் சமைக்க தெரியும். இப்ப லுக் பார்வதி சேயிங் எனக்கு வந்துட்டு சர்வ் பண்ண தெரியாதுன்னு, அது டிராமான்னு வச்சுக்கோ. இப்போ அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒருத்தரே கிச்சன்லயே இருந்துட்டு இருந்தாக்கா ஹவு வில் அதர்ஸ் லேர்ன் தட்ன்ற. திஸ் இஸ் அ பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு லேர்ன். அப்படி இருக்கும்போது நீ ஃபுல்லா ஏன் கிச்சன்ல ஆக்குபை பண்ணிட்டு இருக்கன்றத கேக்குற. நீ ஒன்னும் பெரிய நலபாகம் எல்லாம் பண்றது கிடையாது. நலம் செய்யற சமையல் எல்லாம் நீ ஒன்றும் செய்யறது கிடையாது. சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன லட்சணத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. சேம் திங் என்ன, என் ரசத்துக்கு எல்லாருமே லைக் போட்டிருக்காங்க இன்ஸ்டால அப்படின்னுட்டு நான் ஒரு வைஃபை சொல்றப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் பார்த்தவங்கடி நான் தாண்டி சாப்பிட்டவன் அப்படின்னுட்டு வருத்தப்படுறாரு பாரு. அததான் நான் சொல்ல வரேன். நான் திருவா கேட்டாதான் தெரியாது என்ன லட்சணம்னுட்டு. சோ நான் என்ன சொல்றேன், இது குக் வித் கோமாளி ஷோ மாதிரி இது கோமாளித்தனமா கொண்டு போகாதீங்கன்றதுதான் வந்துட்டு என்னோட ரிக்வெஸ்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் அது என்ன சொல்றது, கனி வந்துட்டு அது கோமாளித்தனமா தான் எடுத்துட்டு போயாச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்ன சொல்றது தெரியுமா, இந்த தாமரை இலை மேல் தண்ணீர் மாதிரி இருந்தது ஒரு டாபிக். ஜெல்லே ஆகல ஹரிஷ், சம்பந்தமே இல்ல. விஜய் சேதுபதி இந்த ஷீல்டுன்ற டாபிக்கை எதுக்கு எடுத்தார்? வாட் இஸ் கில்லிங் இட்? வை டுக் த டாபிக்ன்றதுதான். அகத்தியனா திருவா என்ன ஷீல்டுன்றது தான் நான் கேட்கிறேன். இப்போ எனக்குன்னு ஒரு ஷீல்டு இருக்கு, எனக்குன்னு ஒரு ஷீல்டு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஷீல்டு இருக்கா? உனக்கு இருந்தா நீ வச்சுக்கோயேன். இப்ப மத்தவங்கள நீ சம்பந்தமே இல்லாம, ஏன்னா அந்த இடத்துல வரவே கிடையாது, எதுவும் டாஸ்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது நீ இன்னொரு வாட்டி நீ பார்த்தேன்னா கூட நல்லா தெரியும். முன்னாடி இருக்கிறது கட் ஆயிடுது, பின்னாடி இருக்கிறது கட் ஆயிடுது. இது வந்துட்டு ஏதோ இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கு. சோ வை திஸ் ஷீல்ட் டெலிகாஸ்ட் ஆனதுல வந்து கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணல. ஆக்சுவலா வந்து விளம்பர இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு அவர் போயிட்டா அந்த அந்த இடத்துல ஒரு கட் வரணும். ஆனா அந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர்கிட்ட வரல. அவர் பேசி முடிக்கிறாரு, பேசி முடிச்ச உடனே வெளியில வந்துடுது, பிகாஸ் இதுக்குள்ள போலாமா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு ஃப்ரம் த பிகினிங். எனக்கு அது என்ன மாதிரி கட்டுன்னு எனக்கு புரியல. இல்ல நீங்க வந்து யாரை காப்பாத்துறதுக்காக எந்த எந்த வீடியோ விஷுவலை நீங்க கட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. இது யாருக்காக பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இதுல பாரு, ஷீல்ட் என்ன அந்த அம்மா என்ன சொல்றது, ராஜமாதா நான் ஸ்வீட்டா இருக்கிறது தான் சார் அப்படின்னுட்டு வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாங்க இன்னைக்கு டாஸ்க்ல, இவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பெண்களின் பாதுகாவலான் மாதிரி வந்துட்டு கம்ருதீன் நடிக்கிறான் அப்படின்னுட்டு ஏன் இதுல எங்க இருக்கு ஸ்வீட்? நீ ஸ்வீட் கிடையாது. கமருதீன் எங்க தன்னை சொல்லிக்கிட்டாரு? என்ன பெண்களின் பாதுகாவலன்னு கமருதீன் எங்க தன்னை சொல்லிக்கிட்டாரு? அது அது என்ன சொல்றது, நம்ம அது கம்ருதீன் ஆதிரை கொண்டு வந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் வந்து நிக்குது பாரு. ஆதிரையை வந்து பர்சனலா எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க பர்சனலா வந்து பெண்களின் பாதுகாவலன்கிற ரேஞ்சுக்கு நீங்க அவரை வேற மாதிரி நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை விட ஃபர்ஸ்டான கேம் எதுவுமே இருக்காது. ஒரு பர்சனல் மேட்டரை வந்து நீங்க இவ்வளவு பெருசா நீங்க மாத்தி அதை இன்னும் பூதாகரமாக்கி அதுக்கு நீங்க வந்து வேற ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு இதை எடுக்கணும்? கமருதீன் வெளியில எப்படியோ இருக்காருங்க, அதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னங்க அவசியம்? வெளியில வந்து பெண்கள் கிட்ட பேசுறாரு, பழகுறாரு, அது அவருடைய விருப்பம். அங்க அவர் கூட ஒர்க் பண்ண எந்த ஆர்டிஸ்டும் இது வரைக்கும் வெளியில வந்து கமருதீன் கிட்ட தப்பா பழகினாருன்னு சொல்லவே கிடையாது, சொன்னது கிடையாது. ஆதிரை மட்டும்தான் அதை வந்து இது பண்ணிட்டு போனாங்க, பதிவு பண்ணிட்டு போனாங்க. ஆள் வெளியில போனதுக்கு அப்புறமும் அதே விஷயத்தான் பதிவு பண்றாங்களே தவிர கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ண மற்ற எந்த ஆர்டிஸ்டும் இது வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணி கூட பேசல. அப்போ உங்களுக்கு வந்து ஆதரவு சொன்னது உண்மையா இல்ல கம்யூனிட்டி பக்கம் உண்மையாங்கிறது பார்க்கணும். மற்ற ஆர்டிஸ்ட் சொல்லாதப்போ இவங்களுக்கு மட்டும் அது தோணுது அப்படின்னா இவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா இவர் வந்து அரோராவோட நல்ல டச்ல இருக்காரு, மற்ற அங்க இருக்க கண்டஸ்டன்ஸோட நல்ல டச்ல இருக்காரு. ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால கூட ஆதரவு அந்த மாதிரி ரிஸ்க் பண்ணிருக்கலாம். பட் வந்து அதை இவ்வளவு நாள் கழிச்சு இவங்க வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறது என்னை பொறுத்தவரை டர்ட்டி கேம் தான் பாக்குறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீ என்னத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லாத நீ வந்துட்டு கம்ருதீனை சொல்ற அப்படின்றது இல்லை. ஏன்னா மத்தவங்கள சொல்லலாம், சொன்னாக்க நல்லா பலார் பலார்னு விழும் அடுத்த அடி. அதனால வந்துட்டு இது கம்ருதீன், இது விஜய் சேதுபதிக்கே கம்ருதீன் இழிச்சவாயன் தானே, அதனால அவன் மேல ஒரு பழிய போட்டு வந்தாச்சு. இப்ப இந்த நாமினேஷன் ஒண்ணு நடந்தது. நாமினேஷன் வந்துட்டு நீதான் எனக்கு அனுப்பியிருந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. அரோரா, மியானா, கேப்டன் எஃப்ஜே இவங்களை தவிர்த்து எல்லாருமே இருக்கிறாங்க. இது வந்துட்டு பார்வதி எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. எல்லாருமே வரணும் நாமினேஷன்ல அப்படின்னு பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. இதுதான் குட்ன்ற என்ன சொல்றது, வெளியில இருக்கிற மக்கள் வந்துட்டு அரோராவும் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அவங்க குரூப்பா பண்றது கரெக்டுங்கிறாங்க. எனக்கு வந்து அந்த கனி அவங்க குரூப் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களோட நான் போய் சேரணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இவங்க குரூப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பட் இவங்க குரூப்பா இருந்தா தான் அந்த குரூப் உடைக்க முடியும்னா அதுல தப்பு இல்லை அப்படிங்கறத இந்த ஷேர் பண்றாங்க. ஓகே, அது அக்செப்டபிள் தான் நானும் நினைக்கிறேன். அதனால அந்த அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. அது விஜய் டிவி அவங்களா எதுக்கு வாண்டடா மாத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ வரைக்கும். இப்பயாவது இந்த வீக்காவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யார் வெளியில போறாங்களோ அவங்க அப்படியே வெளியில அனுப்புறது பெட்டர். நீங்க உள்ள வச்சிருக்க சீக்ரெட் ரூம் கொடுக்குறேன், சீக்ரெட் ரூம் எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல எந்த கண்டஸ்டன்ட்டும் சீக்ரெட் ஹவுஸ்க்கு தகுதியான நபரே இல்லை. நீங்க சீக்ரெட் ஹவுஸ் கொடுக்குறேங்கிற பேர்ல என்னத்தையா கிழிச்சு வைக்காதீங்க. வெளியில போறாங்க போட்டோம். நீ இப்ப அரோரா பத்தி பேசுறப்ப இன்னொன்னு ஞாபகம் வருது. அரோரா வந்துட்டு கம்ருதீன் கிட்ட வந்துட்டு நாமினேஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாத, என்ன சொல்றது, பார்வதி கூட மிங்கிள் ஆகி அந்த நாமினேஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாத, இண்டிவிஜுவலா பிளே பண்ணுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சொன்னாங்க. இப்ப அதே அரோரா என்ன சொல்றாங்க கம்ருதீன் கிட்ட, என்னோட சாய்ஸ் ஆஃப் நாமினேஷன் வந்துட்டு பாருவும் சபரியும். நீ என்ன என்ன சொல்ற, ஓகேவா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குற. இது எப்படி புரியல? நேத்து இது அது நேத்து இது இன்னைக்கு நட்டுன்னு எடுத்துக்கிறது. வைல்ட் கார்டு டிஸ்கஷனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாமினேஷன் பத்தி அவங்க டிஸ்கஷன் வைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கறேன். அதனால அவங்களுடைய கருத்து மாறுபட்டிருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை நாமினேஷன் பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அங்க யாரும் மதிக்கிறதே இல்லை. அண்ட் ஃபைனலி எஃப்ஜே வந்துட்டு கேப்டன், அவரு பிக் பாஸ் வந்து எஃப்ஜே கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. நான் இது வரைக்கும் யார் இதுலயும் இன்டரப்ட் ஆனது இல்ல, இப்போ ஒரு கேப்டனா பேசுறப்போ, பட் உனக்கு நான் பண்றேன், விஜய் வந்துட்டு இந்த விடலை பையன் மாதிரி இருக்கக்கூடாது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. தட் வாஸ் ரியலி குட் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். ஏன்னா சம்திங் அதை அவன் எப்படி சீரியஸா எடுத்துக்கிறானா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பட் சம்திங் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்தது ஹரிஷ், இது சொல்ல மறந்துட்டேன். இடியாப்ப சிக்கல் அவ்வளோ பெரிய சிக்கலா இருந்தது இன்னைக்கு. இப்போ அது ஏதோ ஒரு டிரால வந்துட்டு ஓபன் பண்றப்ப அது கெட்டு போய் இருந்தது போல இருக்கு. பட் அது முன்னாள் வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு இடியாப்பம் இருக்கா வேணும்னு கேட்டப்ப இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரம்யா வந்துட்டு என்ன, அது ரம்யா தான் வந்துட்டு அதை பதுக்கி வச்சிருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. கனியும் யாருக்குனாக்கா சபரிக்கும் கனிக்கும் வச்சுதான் வந்துட்டு ஒரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேக்குற ஒருத்தி அங்க கேக்குறா, அவளுக்காச்சும் கொடுத்திருந்தா. இப்போ என்னது காத்துலயே கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ரம்யா, பாத்தீங்களா அந்த வீடியோவை? மைண்ட் கால்குலேஷன் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ரம்யா காலையில. நல்ல பொழப்பு தான் இதெல்லாம். அதுதான் நான் சொல்றேன். நான் ஒருத்தர் இப்ப இவங்க கேக்குறாங்கல்ல, ஏன் பார்வதி அந்த ஒரு ஸ்பூன் அவங்க கிட்ட வேணுமா அப்படின்னுட்டு கேட்டிருந்த, மிச்சமா இருக்கு நான் சிங்க்ல போட போறேன் வேணுமா அப்படின்னுட்டு கேட்டிருந்தாக்கா அது இதா இருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு விஜய் சேதுபதி கேக்குறப்போ, இப்ப அந்த பொண்ணு சுபிக்ஷா கேட்டதுக்கு அந்த இடியாப்பத்தை கொடுத்திருந்தா அதாச்சும் சாப்பிட்டுருக்கோம். நீங்க முதல்ல ஏன் பதுக்கி வைக்கிறீங்க? சபரி என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வரானா இல்ல வெளியூருக்கு போயிட்டு வரானா? கனி என்ன அங்க போயிட்டு என்ன விறகு வெட்டி எடுத்துட்டு வராங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எதுக்கு நீங்க பதுக்கி வைக்கிறீங்க? 4 பேர் சாப்பிடுற இடத்துல எல்லாம் இதுக்குதான் இவங்க எப்பவுமே அந்த கிச்சன் ஆளுமை பண்றது. இது மத்தவங்களை யாரும் இப்ப பார்வதி மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள சேர்க்காததுக்கு இது ஒண்ணுதான். மிட் நைட்ல சமைச்சு அதை வந்து ஒரு 3 பேருக்கு மட்டும் கொடுக்காம மற்ற எல்லாரும் வந்து இது பண்ணாங்க. அது பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட வச்சதெல்லாம் ஓகே. இந்த சீசன்ல மிட் நைட்ல உங்களுக்கு கிச்சன் 24 ஹவர்ஸும் கிச்சன் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். மிட் நைட்ல 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து சமைக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த இப்ப இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ்ல சாப்பிடுறாங்க 2-3 மணிக்கெல்லாம் 4 பேர் 3 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் பிக் பாஸ்.
பாஸ் ஆஃப் பண்றாரா இல்ல வந்து இவங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் வச்சுட்டே இருக்காங்களான்னு தெரியல எனக்கு இன்னும். யூஸ்வலா ஆஃப் பண்ணிடுவாங்க நைட் ஒரு ம். எல்லாரும் சாப்பிட்டு ஆமா. முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் இந்த சீசன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இதுல பதுக்கி வைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன் பதுக்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் வேணும்னா புரியல. சாப்பிட போறாங்க, வேணாம்னா விட்டுற போறாங்க. இதை பதுக்கி வச்சு கொடுக்கறது எனக்கு வந்து ரம்யா எதுக்காக பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. பட் நாமினேஷனுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாமினேஷன் தூக்கி போட்டிருக்காங்க மறுபடியும். அதான். எனக்கு தெரியல. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கனிக்கு கொஞ்சம் ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்ப லாஸ்ட் வீக் இருந்திருந்தாக்க இப்ப டபுள் எவிக்ஷனாக்கா அழகா தூக்கி வெளியில போட்டிருக்கலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு ரம்யா எல்லாம் இருக்காங்கன்றப்போ இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு நியரஸ்ட்ல தான் ஓட்டு கிடைக்கும். அது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இருக்க போறதில்ல. தப்பிக்க கூடாதுன்றதுதான் வந்துட்டு என்னோட இதுவா பிரேயர்ஸா இருக்கும் அப்படின்றேன். இப்போ வந்து ஆக்சுவலி இன்னொரு கண்டஸ்டன்ட் உள்ள ஜாயின் பண்ணிட்டாரு இதுல பிக் பாஸ் ஷோல. பிக் பாஸ் தான் நான் சொல்றேன் நானு. இப்ப அவர் தான் வந்துட்டு கவுண்டர் கொடுத்துட்டு அத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கெல்லாம் பாக்குறப்போ. வேற சோ வழி இல்லை, அவங்களுக்கு இருக்கிற யாருமே கண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வைல்ட் கார்டுன்னு நம்மளாச்சும் வந்தவங்கல்ல கொடுக்கலான்னு அவரே ஒருத்தர் அந்த இறங்கிட்டாரு. குரூப்போடய சேர்ந்துட்டாரு. அவர் அந்த குரூப்போட சேர்ந்து அவரும் ஒரு கண்ணு கொடுக்கறதில்ல, மற்றவங்களையும் கண்ணு கொடுக்க விடுறதில்ல. அதான் அப்படி இருக்கிறப்போ சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் இவங்க 3 பேரும் தனியா ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க பண்ற டிஸ்கஷனை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவங்களால. அதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ம், அது ஒரு பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு உள்ள என்ட்ரி ஆனது அப்படிங்கிறது நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அவங்க பண்றது தப்புங்கிறது புரிய வரும். ஸோ அதனால இன்டரப்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பார்க்கறதுக்கும் அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற வழி இல்லல்ல ஹரிஷ். எதுவுமே இல்லாம வந்து சும்மா கத்தி கூச்சல் அப்படின்ற மாதிரி இருந்தாக்க ரொம்ப கேவலமா இருக்கும்ல அது. உங்களுக்கு சோ வேற வழி இல்லை அப்படின்னாலும் புரிஞ்சுக்கணும் கண்டஸ்டன்ட். விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு, பிக் பாஸ் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க, சிரிக்கிறீங்களே. இது வரைக்கும் அந்த சீசன்ல இல்லாம இந்த இந்த முறை நானும் ஒரு கண்டஸ்டண்டா இருக்கேன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமான்னு கேட்கிறார் விஜய் சேதுபதி. அதான் அதான் ஒருத்தர் தான் அதுக்கு பதில் இல்லை. அதான் ஏன்னு அதுதான் அது இவங்க அவங்க யாருமே ரியலைஸ் பண்ணல அது. இப்பவும் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, இது மாதிரி ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிக் பாஸ் நம்மளோட சேர்ந்து கேம் ஆடுறாரு, நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அதுதான் அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க இவங்க. அதுதான் அவங்களுடைய தாட்டா இருக்குமே தவிர இந்த கேம் ரொம்ப வஸ்டா போகுது அதனால பிக் பாஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா நினைக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இப்போ இல்லை, எப்பயுமே வராது. இதுதான் இப்போ வந்துட்டு நான் என்ன கேக்குறேன், எடிட்டிங் டீம் ஆகின்னு நான் வரேன் நானு. ப்ரொமோ போடுறாங்க, காலையில ஒரு ப்ரொமோ போடுறாங்க, மத்தியானம் ஒரு ப்ரொமோ போடுறாங்க. ஆனா காலையில அந்த டாஸ்க் இவங்க எல்லாம் ஒருத்தரா பேசுறது தான் வந்துட்டு காலையில ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோ சாண்ட்ரா கனி எல்லாம் பேசுறது இருக்கு. இப்ப செகண்ட் ப்ரோமோல பார்த்தாக்கா கம்ருதீன் பேசுறது இருக்கு. என்ன ஏன் ப்ரோமோ பண்றீங்கன்னு தெரியல. இதுதான் ஏன் காலையிலேயே நடந்துச்சு. ஒரு இது போட்டாலே போருமே அந்த டாஸ்க். இது எதுக்கு அது வந்துட்டு கம்ருதீன் பேசுறது நீங்க செகண்ட் ப்ரோமோ கொண்டு வந்து போடுறீங்கன்றது எனக்கு தெரியல. எல்லாம் என்ன சொல்றது, அவங்களையும் வந்துட்டு எதனா புதுசா தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களான்றதும் தெரியல. எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதுதான் ப்ரோமோ சொல்லணும். கிறிஸ்பியா இருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து அதுல ஒண்ணுமே இல்லை. நடந்து முடிஞ்சதெல்லாம் நீங்க வந்து தூக்கி போடுறது அப்படின்னு ஒரு யாரும் வந்து படத்துக்கு ப்ரோமோ ட்ரெய்லர் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது பாக்குறப்ப வந்துட்டு ரிலீஸ் டேட் எப்போன்னுட்டு நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு ப்ரோமோவே இவ்வளவு மொக்கையா இருந்தாக்கா அந்த ஷோல என்ன பாக்குறதுன்றது எனக்கு தெரியல. சோ எனக்கு கம்ப்ளீட்டா இது விஜய் டிவி கிட்ட இருந்து வாங்கிக்கங்கன்றது தான் நான் பானிஜேக்கும் எண்டமோலுக்கும் சொல்றேன் நானு. திஸ் இஸ் ரியலி வர்ஸ்ட். நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் அந்த ஹாஸ்டல் மாத்துங்கன்னு சொல்லிட்டேன்னு. சோ இட்ஸ் ரியலி கோயிங் வர்ஸ்ட் அப்படின்றது தான் சொல்லணும். சோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? வேற என்ன நல்லா விட்டுருக்கோம் கவர் நம்ம? பண்ணிருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி ஓகே பார்த்துட்டு நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, தேங்க்யூ.